ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். மலைக்கு அதுக்கும் இந்த மரம் என்ன செடின்னு தெரியல, என்ன மரம்னு தெரியல, எனக்கு அழகாக இருக்குது மலைக்கு. பாருங்கள் பூ எப்படி கலராக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, அழகாக இருக்குது. மழை பெஞ்சாலே கிராமத்தில் தூரல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபுல்லாக புயல் ஆரம்பித்ததுனால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இயற்கை மழை அதிகமானாலும் விவசாயிக்கு பாதிப்பு அதிகமாகிடும். நல்ல விளைச்சல்லாம் எடுக்க முடியாது. அழகாக தண்ணி நிற்கிது பாருங்கள் செடியில், சொட்டு சொட்டு எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பர், அருமையாக இருக்குது. இது காரம் செடி தான், காரம் செடி மாதிரி இருக்குது. காரம் காய் தானா? இது காரம் பத்த மாதிரி தான் இருக்குது. காரம் செடி மாதிரி இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் காராம்பழ செடிலாம் நிறையா இருக்கும். இது காராம்பழி செடியா காரங்காய் மாதிரி இல்லையா தெரியல, கரெக்டாக தெரியல. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மழை பெஞ்சாலே பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி பாருங்கள் மலையில் எருக்களம்பூ சூப்பராக இருக்கா? அருமை. இது சீமக்கு தூக்கணாங்குருவி பாருங்கள், இங்கே தூக்கணாங்குருவி வெளில இருக்குங்க. அதை பாருங்கள், இது பெருசாக்கி காமிக்க முடியல. குருவி இருக்குது தூக்கணாங்குருவி இதில், அழகாக இருக்குது. மழைக்கு போய் தான் அதனோட அருமை தெரியும் அந்த குருவிகளுக்கு. மழையில் போய் உள்ளே ஓட்டிக்கிறோம்ல, ரொம்ப நாளாக தூக்கணாங்குருவி உள்ளே இருக்குது, அது ஓரத்தில் இருக்குது. அருமையாக இருக்குது பாருங்கள். சிம்மக்கருவில் இது எங்கே பார்த்தாலும் தண்ணி பாருங்கள். இந்த பாருங்க தூக்கணாங்குருவி, பெருசாகி காமிக்கிறேன். குருவி தூக்கணாங்குருவி பாருங்கள், இது தெரியுதா? தெரியுது பாருங்கள் குருவி தூக்கணாங்குருவி. அவ்வளோ அந்த மழை சீசன்களில் அந்த குருவியெல்லாம் உள்ளே போய் அடைஞ்சிக்கிறோம். அதான் அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தாலும் மழை தண்ணி, செம்மண் தரை, செம்மண் பூமியினால் செம்மண் கலந்த தண்ணீராக வரும். அப்படி அழகாக இங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, அருமையாக இருக்குது. மழை காலங்களில் கரண்ட்டு கம்பி இதுகள்லாம் பார்த்து போகணும், சுதானமாக இருக்கணும். சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்து குளர பார்த்துக்கணும். மழையில் கம்மாயெல்லாம் தண்ணி நிறைஞ்சு போகும், தண்ணியில் பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. பார்த்து கிராமத்தில் இருக்கவங்க பார்த்து சேஃப்டியாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.